அந்த மழை காலங்கள் எப்படி துவக்கணும், ஏன்னா மழை காலங்கள் வச்சா நீர்பிடிப்பில் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில ஏரியாக்கள் எப்படி பண்ணணும், ஏன்னா நிறைய கிராமங்கள் நடுவில். ஸோ அதை எப்படி வந்து இந்த மணல்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டமிடலும் பண்ண சொல்லுவோம். ஸோ விரைவாக முழு அலுவலக திட்ட வடிவம் ஏற்பட்ட பிறகு இதை அனௌன்ஸ் பண்ணுவோம். கடந்த ஆய்வு அந்த திரும்ப விவசாயிகள் எப்பொழுதும் அவங்க வந்து எடுத்து சரி, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது வைகை ஆறு உங்க எல்லாரும் தெரியும், 70 வருஷம் மேலே கட்டப்பட்டதுலேருந்து தூர்வார பொருட்கள் நிறைய இடத்துல டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது, மணல்கள் குவியல்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பல வருஷம் பல முயற்சிகள் நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்தது. ஆனால் இதுவரை இங்கே எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஒரு வாரமாக இது சம்மந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நடந்தது. அது வந்து 18% 20% வரைக்கும் வந்து இப்போ டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்ஸை சொல்லியிருக்கோம். ஸோ அதில் உடனே வந்து தூர்வார பணியில் இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலை கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. இதில் ஏற்கனவே போட்ட ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்குது. அதாவது 8 வருஷம் முன்னாடி போட்ட ஆர்டரும் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் புதிதாக ஆர்டர் போடுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு நடந்தது. முழுசமாக ஆய்வு பண்ணிவிட்டு இது எத்தனை வருஷம் நடத்தணும்னு எத்தனை வருஷம் இது மொத்தமாக நம்ம வந்து தூர்வார பணிகள் எத்தனை வருஷம் நடக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் மண்டல் மண் அவங்களுக்கு தேவையான மணல் எடுக்க எல்லாருக்கும் அப்ரூவல். ஸோ அதுபடி எடுத்துகிட்டு பட் அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஆய்வு பணி நடந்தாலே வந்து 9 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. 3 ஃபேஸாக இதை பண்ணணும். பட் அதற்கு முன்னாடியே விரைவாக முடிக்கும் பணிகளில் திட்டமிட சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ தூரம் இதை விரைவாக முடித்து இதை உடனே வந்து இங்கே இருக்கிற மணல் திட்டங்களை எல்லாம் அகற்றி தூர்வார பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக முடிக்க வேண்டும் சொல்லி திட்டமிட பணிகள் நடந்துருக்கு. அதனால் விரைவில் ஒன்றிய அரசுடைய அப்ரூவல் கிடைச்சி முடித்த பிறகு நம்மளுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 1 மாதத்தில் முடிக்கிறதுக்கான பணிகளை தீவிரமாக முதல்வர்கள் உத்தரவிட்டாங்க. ஏன்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் 18% 20% வந்து இல்லாத போது அதிகமான நீர்களை தேக்க முடியாது. 20% நீர்களை இப்போ இருக்கிற இதில் வந்து தேக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக 70 ஆண்டுகளாக இதுவரை ஒரு டேமில் வந்து தூர்வாரும் பணிகளே நடைபெறவில்லை என்பதே பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால் இது தென் தமிழகத்தில் ஒரு பெரும்பாலான மாவட்டங்கள் இங்கேருந்து நீங்கள் ராமநாதபுரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே பெரிய ஆதாரம் வந்து வைகை அணை. ஸோ இதில் தூர்வார பணிகள் இதில் உள்ள எல்லா கால்வாய்களுக்கும் போய் சேரும் அளவுக்கு நிறைய நீர்களை தேக்க முடியும். ஸோ அதுக்கான முதல்கட்ட ஆய்வுகள் இன்றைக்கி ஸோ அடுத்தடுத்து எல்லா அப்ரூவலும் வந்த பிறகு உடனடியாக விரைவில் ஒரு 2 மாதங்களுக்குள்ளாவது தூர்வார பணிகளை உடனே துவக்க வேண்டும். ஸோ அந்த மழை காலங்கள் எப்படி துவக்கணும், ஏன்னா மழை காலங்கள் வச்சா நீர்பிடிப்பில் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில ஏரியாக்கள் எப்படி பண்ணணும், ஏன்னா நிறைய கிராமங்கள் நடுவில் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து இந்த மணல்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டமிடலும் பண்ண சொல்லுவோம். ஸோ விரைவாக முழு அலுவலக திட்ட வடிவம் ஏற்பட்ட பிறகு இதை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து ஏற்கனவே வந்து 4000 பேர்கிட்ட வரைக்கும் வந்து விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பதிவு பண்ணாங்க. அதுக்கான வந்து அனுமதியும் கொடுத்துட்டாங்க. வண்டல் மண்ணை எடுக்கிறது என்னன்னா, போன வருஷம் வந்து எடுக்கிறப்ப வந்து பொதுமக்கள் வந்து விவசாயிகள் அல்லாமல் அதை வந்து தனியாருக்கு அல்றதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு அந்த திரும்ப சொல்லியிருக்கோம். விவசாயிகள் எப்பொழுதும் அவங்க வந்து எடுத்து சரி, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் எல்லாரும் எப்போ வேணாலும் இலவசமாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அனுமதி இருக்குது. வண்டல் மண் எடுத்துக்கொள்ள 3 ஆண்டுக்கு எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான